மக்களை நேரடியாக சந்திக்காமல் தாவேகா இந்த தேர்தலில் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் போன்ற சமூக ஊடகங்களின் வாயிலாக குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை பல கவர்ச்சிகரமான திட்டங்களை முன்வைத்து விஜய் என்ற ஒரு மாய பிம்பத்தை நிறுத்தி இந்த தேர்தலில் வெற்றி பெற்றுள்ளது. இதற்கு பின்னணியில் பாஜகவும் பாஜகவின் ஐடி விங்கும் செயல்பட்டுள்ளது என்ற ஐயம் தமிழக மக்களிடையே எழுந்துள்ளது. அருண்ராஜ் 2025ஆம் ஆண்டு தனது ஐஆர்எஸ் பதவியை துறந்துவிட்டு தாவேகாவில் இணைந்தவர். பாஜகவிடம் நெருங்கிய நட்பு கொண்ட இவர் பாஜகவின் வழிகாட்டுதலின் பேரிலேயே தாவேகாவில் இணைந்தாரோ என்ற ஐயம் எழும்புகிறது. செங்கோட்டையன் அதிமுகவின் மூத்த நிர்வாகிகளில் ஒருவரான இவர் பாஜகவின் தீவிர விசுவாசி என்பது அனைவரும் அறிந்ததே. தாவேகாவில் இணைவதற்கு ஒரு நாள் முன்பு அமித்ஷாவையும் நிர்மலா சீதாராமன் அவர்களையும் சந்தித்துவிட்டு தாவேகாவில் இணைந்தவர். அதிமுகவின் கட்சி பொறுப்புகளில் இருந்து நீக்கப்பட்ட செங்கோட்டையன் டெல்லியில் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை ரகசியமாக சந்தித்ததால் அரசியலில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. அமித்ஷாவின் வழிகாட்டுதலின் பேரிலேயே இவர் தாவேகாவில் இணைந்தாரோ என்ற ஐயம் ஏற்படுகிறது. அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் ஹிந்தியில் பேசினால் என்ன தவறு? நான் தாவேகாவின் கொள்கையை இந்தியா முழுவதும் பரப்புவதற்கு ஹிந்தியில் தான் பேசப் போகிறேன் என்று வெளிப்படையாகவே அறிவித்தவர். सब लोग बहुत कंट्रोवर्सी में ले रहे हैं, मैं हिंदी में बात कर रही हूँ. उनके लैंग्वेज में हम जब बताएंगे उनको भी इंस्पिरेशन होगा, तो इसके वजह से मैं हिंदी में बात कर रही हूँ. अपने पार्टी की रिप्रेजेंटेशन हर जगह, इंडिया पूरा. இவர் தாவேகாவின் கொள்கையை மட்டும்தான் இந்தியா முழுவதும் பரப்பப் போகிறாரா அல்லது பாஜகவின் கொள்கையும் சேர்த்து இந்தியா முழுவதும் பரப்பப் போகிறாரோ என்ற ஐயம் தமிழக மக்களிடையே ஏற்பட்டுள்ளது. ஆதவ் அர்ஜுனா அவர்கள் விஜய் அவர்களின் அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ள ஆதவ் அர்ஜுனா அவர்களுடைய குடும்பம் பாஜக ஆளக்கூடிய பல மாநிலங்களில் லாட்டரி சீட்டு விற்பனையை அமோகமாக செய்து வருகிறது. 3 family members, 3 parties, 3 victories. So you see typical gambler's instinct. Make sure that you keep your bets, hedge your bets on all sides. बेटे को भी कर दिया, बीवी को भी कर दिया और दामाद को. பாஜகவினுடைய வழிகாட்டுதலின் பேரிலேயே அவர் தாவேகாவில் இணைந்தாரோ என்ற ஐயம் தமிழக மக்களிடையே ஏற்பட்டுள்ளது. இப்படி பாஜக தனது திட்டங்களை எல்லாம் இவர்களின் வாயிலாக செயல்படுத்தி தமிழகத்தினுடைய மாநில உரிமையையும் சுயமரியாதையையும் பறித்து விடுமோ என்ற ஐயம் இன்று ஏற்பட்டுள்ளது. இதற்கெல்லாம் விஜய் அவர்கள் என்ன செய்ய போகிறார் என்பதை காலம்தான் பதில் சொல்லும். நன்றி, வணக்கம்.